நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தா அனுரவினுடைய அரசாங்கம் சட்டப்படிதான் சம்பவங்களை செய்யறாங்க போல இருக்கு. ஏனென்றா இன்றைக்கு திருகோணமலையில நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை மாதிரி சில ஆட்கள் எல்லாம் நடந்து கொள்ற விதத்தை பார்த்தா கொஞ்சம் பரபரப்பா இருந்தது. என்ன விஷயம்டா, இன்றைக்கு ஒரு நபருக்கு கடுமையான, அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. மரண தண்டனை விதிக்கிறாங்களா? அப்ப தப்பு செஞ்சா நீதிமன்றத்துல நீதியெல்லாம் கிடைக்குது போல இருக்கு. இந்த மாதிரி தான் தோணுது. என்னதான் விஷயம் என்று பார்க்க போனா, யாருவர் ஏனவருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்கண்டா, இந்த நபர் 2019ஆம் ஆண்டு பக்கா பிளான் பண்ணி தன்னுடைய மனைவியை கொலை செஞ்சிருக்கிறேன். கேட்கும் போதே எப்படி பதறுது. ஒரு மனைவி என்றவங்க தன்னுடைய அப்பா அம்மா சொந்தங்கள் அனைத்து சகோதரங்கள் உறவுகளையும் விட்டுட்டு கணவனை நம்பி வாராங்கன்னு. 1000 தவறுகள் இருக்கட்டும், ஒன்று பிரிஞ்சு வாழலாம், இல்லண்டா சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது ஒன்றை செஞ்சு சேர்ந்து வாழணும். விருப்பம் இல்லையா? பிரிஞ்சு வாழணும். கொலை செய்யறதுக்கு, இன்னொருத்தவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை. அப்படி ஒரு கடுமையான ஒரு மோசமான ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கு போல இருக்கு. ஆனா கொலை செஞ்சுட்டு அப்ப இந்த வழக்கு திருகோணமலை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போய்கொண்டே இருந்திருக்கு. நாங்களும் கூடுதலா என்ன நினைக்கிறேன், நாங்க எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இப்ப 2-3 நாளைக்கு முதல் கூட திருகோணமலையில ஒரு நபரை அடிச்சே கொலை செஞ்சாங்க. இப்படி இவ்வளவு பிரச்சனைகளை பாக்குறோம். கொலை செய்யறவன் வெளியில வர்றான், போறான், இப்படிதானே எங்க நீதி கிடைக்குதுன்னு பார்த்தா இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமா இருக்கு. தவறுகள் செய்யறவங்களுக்கு ஒரு கொலை செஞ்சுட்டு 6 மாசத்துல வெளியே வரலாம், இந்த மாதிரியான சேட்டைக்கு இடமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு நபருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமா பாடுபட்டது யாருண்டா, டி தர்சிகா என்று சொல்லப்படக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டத்திறனியாக செயற்படக்கூடிய ஒரு சட்டத்திறனி. கடுமையாக உழைச்சி இதுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கறதுக்கு கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. அதே போல இதற்கு தீர்ப்பு வழங்கிய நீதிபதிக்கும் கடுமையான வாழ்த்துக்களை சொல்லணும். ஏனெண்டா ஒரு நபர் குற்றம் செஞ்சிருக்கேன்டா அவருக்கான நீதியை வழங்குறது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு தண்டனையை வழங்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஏனெண்டா அவங்களினுடைய ஆதரவாளர்கள் நீதிபதியை கூட கொலை செய்யலாம், அப்படியான சூழ்நிலைகள் இருக்குதுன்னு. அதே போல நாமல் ராஜபக்ச அவங்க இப்ப அனுரவினுடைய அரசாங்கம் வந்தோடனே மஹிந்த ராஜபக்ச அவங்களோட டீமுக்கு கடும் நெருக்கடி. அவங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்க பார்க்கும்போது என்ன தெரியுது, தற்போதைய அரசாங்கம் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் 1000 சிக்கல் இருந்தாலும் உண்மையாகவே நிறைய விஷயங்கள்ல நிறைய நடவடிக்கைகளை, முக்கியமா நீதித்துறையில கடுமையான விஷயங்கள் நடக்குதுன்றது பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியுது. அப்ப நாமல் ராஜபக்ச அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, தற்போதைய அரசாங்கத்தை ஒரு கடுமையா விமர்சிச்சிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்டா, இந்த விடுதலை புலிகள் அப்படின்ற ஒரு இயக்கத்துக்கு அதாவது நிறைய பண உதவி செஞ்ச, அதாவது இன்னும் சுருக்கமா சொல்லணும்டா டயஸ்போராக்கள் இது போன்றவங்களை எல்லாம் இலங்கையில முதலீட்டாளர்களாக வந்து பாத்தீங்கன்னா மாத்துறாங்க தற்போதைய அரசாங்கம், அனுரவினுடைய அரசாங்கம். ஆனா இந்த விடுதலை புலிகள் என்ற இயக்கத்துல இருந்து காப்பாத்திய, இந்த நாட்டை காப்பாத்திய இராணுவ வீரர்கள் வந்து ஒரு போர்க்குற்றவாளிகளாகவும் பல வழிகளில் வந்து இவங்களை வந்து தண்டிக்கிற விதங்களையும் தான் தற்போதைய அரசாங்கம் செஞ்சு கொண்டிருக்குது. அப்படின்ற மாதிரிக்கு இந்த அரசாங்கம் ஒரு இந்த நாட்டுக்கான ஒரு சரியான அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்கு. இது இப்படி போனா, அதாவது கடற்படை முன்னாள் கடற்படை தளபதி கூட சிறையில் இருக்கிறான். இப்படி இவங்கெல்லாம் செய்யறது, அவர் கதைக்கிறத பார்த்தா எப்படி இருக்குண்டா, விடுதலை புலிகளுக்கு ஆதரவாளர்களாக இருந்த விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்கள் இந்த டயஸ்போராக்கள் இவங்க எல்லாமே தற்போதைய அரசாங்கத்துல முதலீட்டாளர்களாக வந்து நல்ல சுதந்திரமாக அவங்களுக்கு நல்ல ஆதரவு இந்த அரசாங்கம் கொடுக்குது. ஆனா அந்த நாட்டை காப்பாத்திய இராணுவ வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலைமை கடும் மோசமா இருக்கு. ஜெயில போடுறதும் அரெஸ்ட் பண்றது இந்த மாதிரியான வேலைகளை தான் இந்த அரசாங்கம் செய்யுது. முக்கியமாக அவங்களினுடைய வரலாறையே பாட புத்தகத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்யறாங்க. இந்த மாதிரிக்கு விஷயங்களை எல்லாம் கதைக்கிறத பார்த்தா உண்மையாகவே அந்த மாதிரி செய்யறாங்களா செய்யலையா அப்படின்றத பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க. ஆனா நாமல் ராஜபக்ச அவங்க சொல்றது உண்மையாகவே தற்போதைய அரசாங்கம் அப்படித்தான் நடந்து கொள்ளுதா இல்லையண்டா மறுபடியும் ஒரு இனவாதத்தை, மறுபடியும் ஒரு அரசியல், மிகப்பெரிய ஒரு அரசியலை செய்யறதுக்காக நாமல் ராஜபக்ச அவங்களினுடைய முதல் படியாக இதை பார்க்கலாம். என்னதான் நடக்குது, என்னதான் சிக்கல். ஆனா நாட்டுல நிறைய பிரச்சனைகள் நடக்குது, நிறைய கொலைகள் நடக்குது, துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடக்குது, கொள்ளையடிக்கிறாங்க, கற்பழிக்கிறாங்க, பாலியல் துஷ்பிரயோகம் நடக்குது, போதைகள் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் தற்போதைய அரசாங்கத்துல முதல் இருந்த அரசாங்கங்களை விட சுதந்திரம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது, நடவடிக்கைகள் அதிகமாக எடுக்கப்படுது, நிறைய விஷயங்கள். இப்ப போன முறை சுற்றுலாத்துறையை பார்த்தா கூட இந்த முறை
வெளிநாட்டில இருந்து அனுப்பக்கூடிய பணத்தினுடைய இந்த சுற்றுலா இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% அதிகரிச்சிருக்கின்றதான் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. உண்மையாகவே சூழ்நிலைகள் எல்லாம் மாறி எல்லா மக்களும் எல்லாருமே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டி எழுப்புனா மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தான் சொல்லுவோம். ஆனாலும் தற்போதைய அரசாங்கமா இருந்தாலும் சரி, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, இனிமே வரப்போற அரசாங்கமாகவும் இருக்கட்டும், நாட்டை சீர்குலைச்சி நாட்டை குழப்பி இனவாதத்தை செஞ்சு இந்த நாட்டை சீரழிச்சிடாதீங்க. சீரழிச்சா இனிமே இந்த நாட்டில் மிஞ்சுறது கொண்டுமில்ல சுடுகாடு தான் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட அரசியல் கதைகள், ஏகப்பட்ட மரண தண்டனைகள் மாதிரிக்கான நீதிகள், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் நாட்டில் நடக்குது. ஆனால் மக்களினுடைய வாழ்வாதாரம் இன்னும் கடுமையா இருக்கின்றதுதான் உண்மை. பாப்போம் என்ன நடக்குது. நன்றி சொந்தங்கள்.